வந்து படுத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர், என்னுடைய இன்னொரு மகனை போன்றவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் மாணவர்களே, இந்நாள் மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பேசுறதுன்னு யோசித்தேன். இந்த காம்பவுண்டுக்குள்ள 70 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், அப்போ யார் யார் என் மனசில் நிற்கிறாங்க அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். 1952லேருந்து 57 வரைக்கும் நான் இங்கே படித்தேன். 1ஆம் கிளாஸுக்கு 6ஆம் கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சர் சுந்தராம்பாள், 7ஆம் கிளாஸுக்கு சேத்துராம் ஐயர், 8ஆம் கிளாஸுக்கு சந்திரசேகர் ஐயர், 9ஆம் கிளாஸுக்கு ரத்னவேல் வாத்தியார், 10ஆம் கிளாஸுக்கு திருமலைசாமி, 11ஆவதுக்கு திருவேங்கடசாமி நாடு. இவங்க தான் கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. இந்த வாத்தியார்களில் என்னால் மறக்க முடியாதவர் என்னுடைய தலைமை ஆசிரியர் திருவேங்கடசாமி. இந்த பகுதியில் கரண்ட்டே இல்லாத காலகட்டங்களில் சூழல் பள்ளிக்கூடத்தில் மட்டும் கரண்ட் இருந்தது. ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு வெளியில் ரேடியோ போட்டி வச்சு ஸ்பீக்கர் முன்னாடி வச்சுட்டு திருச்சி வானொலியே, அதாவது பகல் உணவுக்கு முன்னாடியும் பகல் உணவுக்கு அப்புறமும் 2 பீரியட் அரை மணி நேரம் திருச்சி வானொலியை ஸ்பீக்கரை வச்சு மாணவர்களை உட்கார வச்சு கேட்க வச்சவர் திருவேங்கடசாமி நாயுடு. நியூஸ் கேட்கணும், நீங்கள் உலக நியூஸ் கேட்கணும், ஒரு வானொலி வச்சு நியூஸ் கேட்க வச்சவர் திருவேங்கடசாமி நாயுடு. அப்புறம் அந்த 1950-55 காலத்தில் ரஷ்யா வந்து ராக்கெட்டோட ஸ்புட்னிக் லைக்கான்னு பேர், ஸ்புட்னிக் லைக்கான்னு ஒரு ராக்கெட்டு நிலாவை விட்டுச்சு. அதை வந்து வீடியோ ஃபில்மாக கொண்டு வந்து ஒரு கிளாஸ் ரூமில் 16mm ப்ரொஜெக்டர் வச்சு பசங்கள்லாம் வச்சு திருவேங்கடசாமி நாயுடு போட்டு காட்டினார். அப்போது 1956-57 தான் இன்னைக்கு உயிரோட எலிசபெத் ராணி, இங்கிலாந்து ராணி எலிசபெத் ராணி முடிசூட்டு விழா நடந்த போது அந்த வீடியோ வந்து சினிமா தியேட்டர் ஸ்கூல் சண்முதேவி தியேட்டரில் வீடியோ போடுறாங்கன்னு சொல்லி இங்கேருந்து ஒரு 500 பசங்களை க்யூவில் நடந்து போக சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அந்த அப்பநாயக்கம்படி ரோடு அப்படியே நேராக போய் தியேட்டருக்குள்ளே வச்சு எலிசபெத் ராணியுடைய முடிசூட்டு விழாவை பார்க்கின்ற ஏற்பாடு செய்தவர் திருவேங்கடசாமி நாயுடு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் வீட்டுக்குள்ள உட்காந்து ஜன்னலோரம் கணக்கு எழுதிட்டு இருக்காரு. ஒரு 12 வயசு பையன் எட்டி பார்த்துருக்கான், பிச்சை எடுத்துருந்த தெருவில் பிச்சை எடுத்துருந்த பையன் எட்டி பார்த்துருக்குறான். ஐயா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கான். நான் கணக்கு போடுறேன்னு இருக்காரு. ஐயா எனக்கு கணக்கு தெரியுமாட்டா. 10 வயசு பையன் பள்ளிக்கூட்டு போயிருக்க மாட்டான், ஒன்றும் தெரியாது, அம்மா அப்பாவுக்கு தெரியல, எனக்கு கணக்கு போட தெரியும்னு சொன்னேன். 4-2-8 எவ்வளோ 8ன்னு சொன்னேன். 8-8 64ன்னா ஒரு 5 கேட்டால் எதை கேட்டால் டக்குன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு உடனே என்ன ஒரு 8-6-4-3-2 இன்ட்டு 4-3-7-9 இதில் முக்கிய பெருக்களை போட்டு இவர் எண்ணு கிடைக்க காட்டுறதுக்கே கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகுது. முடிச்சுட்டு இது எவ்வளோ கடைன்னா எழுதிங்க சாருங்கிறான். 4-3-2-5-1-3 மனப்படமாக சொல்கிறான். அது மாதிரி இந்த பக்கம் 8 எழுத்து 9-4-5-4-3-4-2 இன்ட்டு 7-8-5-4-3-2 பெருக்குன்னா பயங்கர நம்பர் வரும். அத்தனை நம்பரையும் இந்த பையன் கண்ணை மூடிட்டு ஒரு நூல் கையில் வச்சு சுற்றிட்டு சார் எழுதிக்க சாருங்கிறான். மொத்தத்தையும் மனப்பாடம் சொல்கிறான். இதை பார்த்து மிரண்டுட்டான். அவன் தான் அன்னைக்கு கணித மேதை, பிறவி கணித மேதை. அந்த பையன் எங்கேயும் பிக்சர் வந்து சூழல் பிடிக்கல கொண்டாந்து எங்களாம் கணக்கு போட்டு காட்ட சொன்னார். நாங்கள்லாம் மிரண்டுறோம் அந்த பையனை பார்த்து. அப்படி நிகழ்ச்சி வந்து திருவேங்கடசாமி நாடு நடத்தி காட்டினார். அப்புறம் வந்து சுற்றுலா போவோம், டூர் போகிறதுங்கிறது அந்த காலத்தில் ஒரு பழக்கம் வந்து ரொம்ப அந்த துவக்கார காலகட்டம். எங்கள் வீட்டில் காசு கொடுக்க மாட்டாங்க. என் கூட படித்தவங்கெல்லாம் மெட்ராஸ் போயிட்டு நான் மெட்ராஸ் போனேன்
டூர் போனப்போ மேடா பீச் பார்த்தேன், அப்போ எல்ஐசி பில்டிங்கில் கட்டல, ஹைகோர்ட் பார்த்து வந்தேன், ஜெமினி கணேசன் வீடு பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு அழுகையாக வரும். அந்த மாதிரி சுற்றுலா போகும்போது கடைசியில் எங்கள் அம்மாட்ட அழுது பிடிவாதம் பிடிச்சி ராமேஸ்வரம் டூர் 1956 ராமேஸ்வரம் டூரில் ஒரு பணம் கட்டி நான் போய் ராமேஸ்வரம் பாலமெல்லாம் அந்த காலத்தில் பார்த்து கொண்டு வந்தேன். அப்படி இந்த ஸ்கூலில் வந்து விளையாட்டு போட்டி நான் ஆண்டு விழா நடக்கும். விளையாட்டு போட்டிங்கன்னா எல்லா விளையாட்டுகள் இருக்கும், பேச்சு போட்டி இருக்கும், பாட்டு போட்டி இருக்கும், நாடகம் போடுவாங்க. இப்படி எல்லாம் செய்வது மட்டும் இல்லாமல் ஏசிசி என்சிசி காலையில் நாங்கள் வில்லேஜ்லேருந்து எங்கள் ஊருக்கு காலை 7 மணிக்கு வந்துடணும். இந்த இராணுவ பயிற்சி மாதிரி ஏசிசி என்சிசி பயிற்சி வந்து இந்த கிரவுண்டில் தான் எங்களுக்கு எடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்தவர் திருவேங்கடசாமி நாயுடு. அதுக்கப்புறம் இன்னொரு வாத்தியார் ரத்னவேலன் பேர், அவர் சொந்த ஊர் மாயவரம் போயிட்டு அவர் பொண்ணை வந்து ஒரு 25 வருஷம் கழிச்சு நான் பார்த்தேன். ரத்னவேல் வாத்தியார் ஹிஸ்டரி வாத்தியார். ஹிஸ்டரினா ஒரு சின்னதாக கொஞ்சம் ஷார்ப்பாக கேட்டு பாருங்கள். கிழக்கிந்திய கம்பெனி இந்த நாட்டில் எப்போ கால் வச்சாங்க அப்படின்னு ஒரு முந்தின நாள் உட்காந்து விடிய படித்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காலையில் மனப்பாடமாக சொல்லுவார். கிழக்கிந்திய கம்பெனி கிபி 1600 துவக்கப்பட்டது. கிபி 1668 பம்பாயை பிடித்தார்கள். 1750 ராபர்ட் திருச்சியிலே கொடிப்படுத்த விட்டான். 1755 பூரித்தேவனோடு மோதினார்கள். 1757 கல்கத்தாவில் பிளாசி யுத்தம். 1772 வேல்நாச்சியோடு மோதினார்கள். 1795 முத்துராமலிங்க சேதுபதியோடு மோதினாங்க. 1801 வீரன் சின்னவனோடு மோதினாங்க. 1805 வீரன் சின்னவனை தூக்கில் போட்டாங்க. 1806 வேலூர் புரட்சி. 1856 சிப்பாய் 1857 சிப்பாய் கழகம். 1858 பிரிட்டிஷாருடைய நேரடி ஆட்சி. 1908 வாவுசியை கைது பண்ணி கோயம்புத்தூர் சிலை செக்கெடுக்க போட்டாங்க. 1911 வாஞ்சினால ஆஸ்பிரே சுட்டு தன் வாய்ப்பு சுட்டு தற்கொலை செய்து கொண்டான். 1917 ஜாலியன் வாலாபாக் 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. 379 பேர் செத்தாங்க. 1937 பேர் படுகாயமடைந்தார்கள். நாடு ரணகணப்பட்ட போது பாரதி எழுதினான், தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசாயி பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழமோ, என்னமெல்லாம் நெய்யாக என் உயிர் நூல் வளர்ந்த வண்ண விளக்கு இருந்து வடிய திருவிழமோ, 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போட்டு வந்த மாமணியை தோற்போமோ, தர்மமே வெல்லும் என் சான்றோர் சொல் பொய்யாமோ, கர்ம விளைவிடாம் கண்டதெல்லாம் போதாதோ, மேலோர்கள் வெஞ்சலையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் சக்கரையில் மோவதும் காண்களையோ, எண்ணத்த நல்லோர் இதயம் புழுங்கியில் கண்ணத்த செய்வோர் கலங்குவதும் காண்களையோ, என்று நடைந்த சுதந்திர தாகம், என்று மடியமொழி அடிமையின் மோகம், எந்த அன்னையை விலங்கில் போகும் என்று எமது இன்னத்தின் உயாமல் பாரதி பாட்டு. இதையெல்லாம் அந்த வாத்தியார் மனப்பாடமாக சொல்லுவோம். இதை கேட்டு மயங்கி போய்தான் அப்புறம் மனப்பாடம் பண்ணுற ஆற்றல் வளர்த்து 10,000 பாட்டுக்கு கம்பராமாயணத்தை 1000 சுருக்கி 1100 ஆக்கி 100 பாடலை வழியாக என்கிட்ட கம்பராமாயணத்தை நான் வந்து 2 மணிக்கு வருஷம் பேசியிருக்கேன். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 81 வயசுல 2 வருஷத்துக்கு முன்னாடி 4 மணி நேரம் திருக்குறள் 100 வெளியிட்டிருக்கேன். அந்த மினிஸ்டர்லாம் வச்சுக்கிட்டு அவங்க நிகழ்ச்சியெல்லாம் புதுசாக வெளியிட்டாங்க. அன்பில் மலை பொறியாமணி அவர்களும் தென்னரசெல்லாம் தங்கம் தென்னரசா வந்திருந்தாங்க. திருக்குறள் வெளியிட்டாங்க. அரசாங்கமே திருக்குறள் 50 புதுசாக விலைக்கு வாங்கியிருக்கு. அடுத்தது வந்து விஜயராக வாங்கினார்னு ஒரு வாத்தியார் ஹிந்தி டீச்சராக இருந்தார். முதலாக நான் ஃபோட்டோ எடுக்கிற காலத்தில் முதலாக என்ன இப்படி வரலப்புக்கா ப்ரொஃபைலில் பக்கவாட்டு தோட்டத்திலே என்னை பென்சிலில் ஒரு பேப்பரில் வரைஞ்சி காட்டி நான் சொர்க்கத்துக்கு வந்தேன். என் முகத்தில் அது மாதிரி பார்த்ததே இல்லை. ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு பென்சிலை வச்சுக்கிட்டு ப்ரொஃபைலில் வரைஞ்சி காட்டும் அப்படியே என்ன மாதிரி இருக்குது. இவன் பிரம்மா, இந்த ஆசிரியர் பிரம்மான்னு நான் மிரண்டு போயிட்டேன். அவர் தான் பிற்காலத்தில் ஓவியநாதருக்கு பேரை போட்ட முதல் ஆசிரியர் விஜயராவையர். அப்புறம் கதை ஒரு பக்கம் நம்ம சினிமா சும்மா இருக்குமா, இங்கே நிறையா பேர் தெரியாது. இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 10-15 மைல் சுற்றுலாவில் பர்மனன்ட் தியேட்டர்ன்றது சூலூர் தான். பர்மனன்ட் தியேட்டர், டெம்பரரி டென்ட்லாம் கிடையாது. பர்மனன்ட் தியேட்டர் சூலூர் தான் இருந்துச்சு. அந்த தியேட்டருக்கு பேர் மணி தியேட்டர்ன்றது. இப்போ எம்ஐ சாலையில் உட்காந்துருப்பீங்க, மேலே வந்து ஸ்க்ரீனுக்கு மேலே மணி தியேட்டர் போட்டுருப்போம், மணி டாக்கீஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மாற்றி சண்முகதேவின்னு மாற்றினாங்க. சண்முகதேவி வந்து அந்த தியேட்டர் உன்னுடைய பொண்ணு என் கூட படிச்சது. இதே பள்ளிக்கூடத்தில் வந்து 6, 7, 8, 9, 10 படிச்சது. SR கருப்பனுடைய மனைவி சண்முகதேவி. அங்கே தான் படிச்சது. 1948 சந்திரலேகா படம் ரிலீஸ் ஆகுது. 1949 7 வயசு நான் முதல்ல பார்த்த படம் சண்முகதேவி தியேட்டரில் சந்திரலேகா. அதுக்கப்புறம் அதான் அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கிற அவருக்கும் வழிகாட்டி, எங்களுக்கு தமிழுக்கு வழிகாட்டியான கலைஞர்களுடைய பராசக்தி படமும் அங்கே தான் பார்த்தேன். மனோகரா படமும் அங்கே தான் பார்த்தேன்.
இன்னர் ஜோதி படம் அங்கே தான் பார்த்தேன், சேரன் சிங்கரும் அங்கே தான் பார்த்தேன். இந்த படங்கள்லாம் பார்த்து பைத்தியம் முடிச்சிடுவேன். அப்போவே வந்து இங்கே திராவிட கழகம் அமைப்பு இருந்தது. நட்புக்காக நான் அப்படின்னா 1940-45 திராவிட கழகம் பிரான்ச் வந்து இங்கே இருக்குது. அம்மாச தேவன் அவர் பேரை மாற்றி அற்புதசாமி தேவன் பேரை மாற்றிக்கிட்டாரு. மாற்றிட்டு வண்டூர் படிப்பெல்லாம் வச்சிருந்தாரு. அவர் 2 பசங்க இருந்து, ஒருத்தர் சுந்தரம், இன்னொருத்தர் உத்தமராஜன் பேர். உத்தமராஜ் தான் என் கிளாஸ்மேட்டு. அவங்க வந்து பராசக்தி மனோகரா டைலாக்கில் புத்தகம் 4 வீக்கு அதை வாங்கிட்டு ஓசி கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் காசாக கொடுக்க மாட்டாங்க. அந்த புத்தகத்தை வாங்கி பராசக்தி மனோகர வசனத்தை இங்கே சொக்கப்பன் வீடு கிடையாது முனையில் அங்கிருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு 2 மைல் போகிறதுக்குள்ள பராசக்தி கோர்ஸ் மொத்தத்தையும் மனப்படம் பண்ணி 12 புத்தகம் கொடுத்துருவேன். அடுத்த நாள் ஒரு மனப்பாடம் வாங்கிட்டு போவேன். ஒரே மனப்பாடம் அன்னைக்கு எப்போ 53-54 மனப்பாடம் பண்ணி இப்போ சொன்ன மொத்தத்தையும் சொல்லிடுவேன். டைம் தாங்காத கொடுக்கு. அந்த மனிதரை பிற்காலத்தை சந்தித்து அவருடைய வசனத்திலே பாசப்படங்கள் பாடாதி இருக்கின்ற 2 படங்களிலே கலைஞர்களுடைய வசனத்திலே நான் நடிக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அவர் சங்கத்தமிழ் புத்தகத்தையும் அந்த பொருளோய் புத்தகத்தையும் பொன்ன சங்கரன் பாரிமூடி மன்னாட வரைக்கும் எத்தனை புத்தகம் எழுதியிருக்காரு. SSLC ஃபெயில் ஆனவர், SSLC எழுத மாட்டேட்டார், பிடிவாக எழுத வந்தவர். அப்படி மனிதர் சங்கத்தமிழர் பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டை சொல்கிறேன். அன்பில் மகேஷ் பொய்யாமணிக்கு வேறொரு பாட்டு ஞாபகம் வச்சிருப்பாரு. இந்த பாட்டு என்ன பாட்டு சொன்னாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சங்கருக்கு ஒரு பாட்டு வருது, பாட்டி உள்ளவர். நரம்பெழும் துளரைய நிரம்பா மின்தோடு முடலி மருங்கின் முதியோடு சிறுவன் படையடைந்து மாறினன் என்று பலர் கூற மண்டவன் குடைந்தனன் ஆகி முண்டவன் முறையில் திருவன் யாரென சினையை கொண்ட வாடோடு படுமணம் பெயரா செங்கடல் துழவோடு சினைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணும் இந்த ஞான பெரியவர்களே. என்ன பாட்டு ஐயா? தங்கம் தினசனா இடையில விட்டா டக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. நீ சொல்லக்கூடாது. இது இந்த பாட்டை எழுதியவர் இதுதான் சுத்தமான தமிழ். சுத்தமாக தமிழ் மக்கள் யாருக்குமே தெரியாது. நம்ம தான் ஆங்கிலத்துக்கு போயிட்டுமே. இந்த பேரு காக்கை பாடுனையார் நச்சொலையார்னு பேர். இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லணும்னா கேட்டுங்க. அங்கே ஒரு சேவன் ஓடி வர்றான். அம்மா உன் பையன் கோடையா முதுகுல வேல் வாங்கி செத்து போய் கிடக்கிறான், போய் பாருன்னு சொன்னான். இல்லை அப்படியெல்லாம் கோடையா பையன் செத்துக்க மாட்டான், இல்லை நீ வந்து போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னா அப்படி முழுதுல வேல் வாங்கி போட செத்துனா அவங்க பால் கொடுத்த மார்பை அறுத்தெழுந்து இந்த கிளவி நேரம் புறப்பட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா நெஞ்சில் வேல் வாங்கி வேறுவாக செத்துக்கிடலாம். அதை பார்த்து சந்தோஷப்பட்டால் அப்படிங்கிறது பாட்டுடைய அர்த்தம். யாருக்காவது தெரியுமா? என்னுடைய தலைவன் கலைஞர் அவர்கள் அதுக்கு ஒரு வசனம் எழுதியிருப்பார். SSLC ஃபெயில் ஆனவன் எழுதியிருப்பான். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வாழ் வரிசையாய் அமைத்திருக்கும், பையத்தை பிடிப்பதற்கும் வெண்பகையை முடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்கலன் போல் மின்னும் விழும். புலியன் கோயிலினை அழகல்ல புதுமை அல்ல, கிளியும் மெய்சிருக்கும் கீழறங்கும் தன்மையும் தலை காட்டா மானத்தை முறைவிடும் மரவன் மாளிகை. இல்லத்து வாயிலே சின்னத்தை சோற்றோடு வெள்ளத்தை தீர்ந்து கலந்து வயிற்றுக்குள் வழியனுப்ப புக்கை வாயிலை திறந்து பிடியனம் எடுத்து போட்டால் பெருநிலை கிணவி உறுத்தி. ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேரி பாட்டி என்றான், ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி, மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு தோக்கம் செய்யிருந்தால் அந்த கிண்டலுக்கு பேர் போல கிழக்கு தமிழச்சி. வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேரியை விட்டுவிடு, மடிந்தான் உன் மகன் களத்திருந்தான், மனம் ஒடிந்து வந்தான் தாய் கிழவி அக்கடமி. காயம் மாடுகையில் காய்களை விட்டது உண்டு கடமும் தான், காயம் மார்பிலா முதுகிலா கடல்வாய் என்றாள். முதுகில் என்றான் கிழவி துடித்தனன், விதையை விழித்தனன், வாழை எடுத்தனன், முடுவது திக்கை நோக்கி முடிக்கினாள் வேகம். கோழைக்கு பால் கொடுத்தேன் குப்புற வீழ்ந்து கிடக்கும் மோளைக்கு பெயர் போல்கிறனா, முன்பொரு நாள் பாய்ந்து வந்த வீட்டுக்கு பதில் சொல்ல பார்வை காட்டி சாய்ந்திருந்தார் சாகாதன் கண்ணாளர். அவளுக்கு பிறந்தானா அடரா மானம் எங்கே குட்டி சூழக்கும் கீழாக விழுந்து விட்டான். இவய பலமில்லை வீரம் சிரிக்கும், இங்கு வேலை நடப்பில்லை இசை துடிக்கும், அதுவும் மானம் மானம் என்றே கொடுக்கும். மாத்தாருக்கு மண்டியற்று வாழ்கின்ற மானமற்ற மோசமானி ஏறா மரத்தன் குடியிலே மாடு தூவி விட்டாய். மாடு கொடுத்தேன் மடிமேல் வளர்த்தேன், சிந்து பொழுது திமிழ்மான தோள்கள் அங்கே திருவிழி கொள்ளையா, அந்தோ பகல் வேலுக்கு பதில் சொல்லும் வரவேற்ற போலே என் வீர பார்த்து விழி சொல்வாய் என்று கதறினாள் என்பது இறங்கி ஏழை கிழவி. சென்றண்டு சிறுமொழியில் சிறதை கிடந்த செந்தமிழ் காலையில் புரட்டி பார்த்தாள். அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்தவளம் பிணக்குவிலே பெருமூச்சு வாங்க வந்தாள். மகன் பிறந்த போது மன பந்தர்களும் மகிழ்ச்சி உண்டு, மகன் பிறந்த போது மகிழ்ச்சி உண்டு. அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி. இதை கண்டால் இதை முடிந்தால் எதை கண்ட போது கவலையில் என் மகன் வீரனாய் இருந்தான் என்றால் அது தெரியந்தேன் அவன் கொடுத்த மார்பை அடடா கருத்தறிய போய் சொன்ன கலைவன் எங்கே, வாழ் எங்கே, அவன் நாக்கு எங்கே எங்கே. இதுதான் அப்படி நேரம். அப்படி ஒரு மகத்தான மனிதர் எழுதி தமிழில் நாங்களாம் தமிழ் படிச்சுக்கிட்டோம். அந்த பரமையில் ஏதோ அன்பு பொய்யாமணி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி பெருமை சேர்க்க வந்திருந்தார்.
மனப்பூர்வமாக இந்த சூறு மக்கள் சார்பிலே அவருக்கு ஒரு நன்றி தெரிவித்து விட வேண்டிய நன்றி. அந்த குடும்பத்திற்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். மேலும் முன்னாள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் எஸ்.வி. லட்சுமணன் அவர்கள்